ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். ஸோ நமக்கு ஆர்ஆர்பிலேருந்து வந்தக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் நமக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ 14th ஆகஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கிட்டத்தட்ட 119 வேகன்சிஸ், அதில் சென்னையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 9 வேகன்சிஸ். ஸோ ஒரே ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐடிக்கு ஸோ அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது இருக்க போது. ஸோ இதோட பேசிக் பேவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 35, அதாவது ஒரு லெவல் 6 பே கொண்ட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான செஷன் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாமில் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் மற்றும் அதில் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இந்த எக்ஸாம் தமிழ்லையும் எழுதலாம். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு எக்ஸாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட் 11:59 அப்படின்ற டைமுக்கு முடிய போகுது. ஸோ டிலே பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு லைவ் ஃபோட்டோஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 15th ஜூலை. அடுத்து இந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இது ஃபீ பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16th ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து நமக்கு 17th ஆகஸ்ட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஏதாவது எரர் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் அதையுமே சேஞ்ச் பண்ணிடுங்க. வெறும் 3 நாள் மட்டும்தான் நமக்கு இது லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டிலே பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான வேகன்சிஸ் நம்ம சென்னை ஜோனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9 வேகன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 வேகன்சிஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற பார்க்குறப்ப எனி டிகிரி. ஓகேங்களா? ஸோ கிராஜுவேட் from recognized university or equivalent qualification. Candidates waiting for final results are not eligible. So final results exams எழுதிட்டு ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்க முடியாது. ஸோ முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரி ஷுட் பி கம்ப்ளீட்டட் ஆன் 14/8/2026. அதோட லாஸ்ட் டேட் அன்னைக்கு உங்களோட டிகிரி ரிசல்ட் கையில் இருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக எலிஜிபிளாக இருக்க முடியும் அப்படின்றத இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்க போகுது. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப 20லேருந்து ஒரு 33 இயர்ஸ். ஓகேங்களா? 20லேருந்து ஒரு 33 இயர்ஸ் இருக்கவங்க எலிஜிபிளாக இருக்க முடியும். ஸோ அதாவது ஏஜ் கால்குலேட்டட் என்ன டேட்டை அவங்க பேஸாக வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1st ஜூலை 2026 அப்படின்ற அவங்க டேட்டை லிமிட்டாக வைக்கிறாங்க. ஸோ ஒரு கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரிலாக்ஸேஷனை பேஸ் பண்ணி நம்ம இங்கே அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கோம். ஸோ இதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. அடுத்து ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் மற்றும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு இங்கேயுமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து செக்ஷன் கண்ட்ரோலர். ஸோ ரயில்வே ஆர்ஆர்பி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ கடந்த லாஸ்ட் இயர் தான் இதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கான ரெக்யர்மெண்ட் அப்படின்றத நடத்தினாங்க. ஸோ இதில் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற செக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், அதுக்கடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற செஷன் தான். ஸோ ஒன்றும் டிஃபிகல்ட்டி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வேகன்சி பற்றினது. அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடக்கு A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட செலெக்ஷன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க போகுது. அதுக்கடுத்து சிபேட், அதாவது அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது இருக்க போகுது. அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஈஸி தான், ஒரே ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாம். ஸோ இந்த சிபிடி அண்ட் தென் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து ஒரு 60 கேள்விகள் இருக்க போகுது. அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து 60 கேள்விகள். லாஜிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து ஒரு 20 கேள்விகள். மென்டல் ரீசனிங் அப்படின்றது ஒரு 20 கேள்விகள். மொத்தம் ஒரு 100 கேள்விகள் இருக்க போகுது. ஸோ டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 hour 120 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு 2 hours அப்படின்றது உங்களுக்கு டைம் டியூரேஷனாக இருக்க போகுது. இதில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1/3 அப்படின்றது இதுக்கான நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றதும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ். ஸோ யூஸ்வலாக ரயில்வேஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இங்கே இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்டிடியூட் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 60க்கு 60மே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணுன்றதை டார்கெட் பண்ணுங்கள். அடுத்து லாஜிக்கல் அண்ட் மென்டல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 கேள்விகள் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி லாஜிக், சிலாஜிசம், ஸோ நார்மலான ஒரு ரீசனிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடிஷ்னலாக லாஸ்ட் இயர் ஒரு 15 கேள்விகள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்லேருந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கலாம், டெக்னாலஜி, கல்ச்சரு, மித்தாலஜி, ஸோ சொசைட்டி, லிட்ரேச்சர், சயின்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா மெயின் ஐடியா என்ன, சப்போர்ட்டிங் ஐடியா என்ன, அப்ளிகேஷன் என்ன, அதுக்கடுத்து அது என்ன ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாமை தமிழ்லையும் எழுத முடியும். ஓகேங்களா? ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பார்ட்டை தவிர்த்து மீதி பார்ட்டை நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ சிபிடி இஸ் அவைலபிள் இன் தமிழ், இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி ப்ளஸ் 13 ரீஜனல் லாங்குவேஜ். அந்த 13 ரீஜனல் லாங்குவேஜில் நமக்கு தமிழும் ஒரு லாங்குவேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அகெயின் நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு த்ரூ அவுட்டாக அந்த கொஸ்டின் வரப்போகுது. ஓகேங்களா? இன்பிட்வீனில் உங்களுக்கு கொஸ்டினை லாங்குவேஜ் மாற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்க போகுது. நீங்கள் மாற்றியும் சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிபிடி கொஸ்டின்ஸ் வில் அப்பியர் இன் த செலக்டட் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ செலக்டட் லாங்குவேஜ் மற்றும் இங்கிலீஷில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சிபிடி 1லேருந்து 8 டைம்ஸ் ஆஃப் த வேகன்சிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அதாவது 1:8 ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபேட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? 1:8 ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்க, சிபேட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிபிடி நடக்க போகுது. அதுலேருந்து ஒரு போஸ்ட்டுக்கு 1:8 ரேஷியோவில் சிபேட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுலேருந்து 1:1 ரேஷியோவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நமக்கு இதில் சிபேட்டோட மார்க்கும் கவுண்ட் எடுத்துக்கப்படும். அதாவது சிபிடியில் இருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 70% ஆஃப் த மார்க்ஸும் சிபேட்லேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்க 30% ஆஃப் மார்க்கும் சேர்த்து தான் உங்களுடைய ஃபைனல் மெரிட் அப்படின்னு இருக்க போகுது. அதாவது ஃபைனல் மெரிட் பாருங்க, 70% ஆஃப் சிபிடி ப்ளஸ் 30% ஆஃப் சிபேட் அப்படின்னு, அதாவது அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6/9 6/9 இருக்கணும் வித்தவுட் கிளாஸ். அண்ட் ஆல்சோ நியர் பார்த்தீங்க அப்படின்னா 0.6 0.6 வித்தவுட் கிளாஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு லாசிக் சர்ஜரி. ஸோ ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாசிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். Candidates who have undergone a LASIK surgery or refractive error correction surgery are not eligible அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது செக்ஷன் கண்ட்ரோலர் இல்லை, பொதுவாக எல்லா ஒரு ரயில்வேஸ் எக்ஸாமுக்குமே இருக்க போது. மஸ்ட் ஆல்சோ பாஸ், இது இல்லாமல் என்னென்னலாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மயோபிக் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்களே உங்களுக்கான ரிப்போர்ட் கொடுத்துட போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஈஸியான ஒரு விஷயம் தான். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது வரப்போகுது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடால எல்லா கோர்சஸுக்குமே ஆல்மோஸ்ட் ஃபார் ஆல் த கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஸோ என்னென்னன்றதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சிக்னல்னு சொல்லக்கூடிய ரயில்வேஸோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் இது நமக்கு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு தொடங்கியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃபர் சேலில் போயிட்டு இருக்கு வித் 2x வேலிடிட்டியோட. ஓகேங்களா? ஸோ 2x வேலிடிட்டி யூஸ்வலாக 12 months இருக்க போகுது, இப்போ நமக்கு 24 months இருக்க போகுது. வித் உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா IND30 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 2799 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் RRBயோட JE கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸோட வந்திருக்கு நமக்கு இந்த இயர். ஸோ அதுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட கோர்ஸ் தான் வந்து இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய RRB JE-க்கான கோர்ஸ். ஸோ இது ஆகஸ்ட் 24 நமக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ இதுக்குமே ஆஃபர் ப்ரைஸ்ல நமக்கு போயிட்டு இருக்கு வித் 2x வேலிடிட்டியோட. இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPC குரூப் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா அசோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்சும், அதுக்கு அடுத்து TNUSRB SIPC-க்கான அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்சும் நம்மள்ட்ட இப்போ ஆஃபர் சேலில் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ TNPC CTS அப்படின்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிற்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸும், அண்ட் ஆல்சோ TNPC குரூப் 1க்கு ஒரு ரிவிஷன் பேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா செங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்சும் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ SSC CGL நமக்கு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செப்டம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய SSC CGL-க்கான பேட்சும், அடுத்து TNPC CTS-ல
டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்சும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, கூடிய சீக்கிரம் அதோட நோட்டிஃபிகேஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸும், அதுக்கடுத்து பேங்கிங்லேருந்து இன்னைக்கு நமக்கு எஸ்பிஐயோட கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து அதோட பேக்லாக் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியான ஒரு கோர்சஸ் வச்சிருக்கோம். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸும், எஸ்பிஐ கிளர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா குபேரன் சொல்லக்கூடிய இந்த கோர்ஸுமே வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஐஓபியோட எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொற்காசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோர்ஸும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் மற்றும் எஸ்பிஐ கிளர்க்குக்கான ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இல்லை சார் இப்போ நான் மொத்தமாக என்டையராக டிஎன்பிசியில் உள்ள எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எதுக்குள்ளே என்ரோல் ஆகிக்கலாம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் ஆகிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி இது எல்லாத்துக்குமே லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2x வேலிடிட்டியோட ஒரு ஃப்ளாட் 30% ஆஃபரில் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இது கூடவே இல்லை சார் நீங்கள் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ் மற்றும் எல்லா எக்ஸாம் ஒரு அரசு வேலை நீங்க போகணும் அப்படின்றதுக்காக எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதுக்குள்ள என்ரோல் ஆகிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ்ல நீங்க என்ரோல் ஆகிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் மற்றும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமான ஒரே பேக்கேஜா இது வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர் 8130806247 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றது மூலியமா நம்ம டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ்ல என்ரோல் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அண்ட் ஒரு ஆப்போட லிங்க் இருக்க போகுது. ஸோ அந்த கூகுள் ஃபார்மையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காம ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது. ஸோ எக்ஸாம் பத்தின அப்டேட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ல கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.